வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது திரைப்பட கண்ணோட்டம். நமது சிறப்பு செய்தியாளர் அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து இந்த தகவலை செய்தியை வழங்கியிருக்கிறார். வேல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் வேல் இந்தியா இணைந்து தயாரித்திருக்கும் அகத்தியா படத்தினுடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றுக்கு இருந்தது என்றும் அதில் நமது சிறப்பு செய்தியாளர் அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து கலந்து கொண்டார். வேல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் மற்றும் வேல் இந்தியா சார்பில் அனீஸ் அர்ஜுன் தேவ் இணைந்து தயாரித்த ஜீவா கதாநாயகனாகவும் அர்ஜுன் முக்கிய கதாபாத்திரத்திலும் ராசி கண்ணா நடிப்பில் பா விஜய் பாடல்களை எல்லாம் எழுதி வந்த பா விஜய் கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரு என்ற பாடலிலே அவர் எழுதியிருப்பார். பாவாடை கட்டி கட்டி கசிந்து போன இடம் கூட கருப்புத்தான் என்று தன் கருத்தை அந்த பாடலிலே பதிக்க வைத்திருப்பார். இன்னும் பல பாடல்களை தந்த பாடலாசிரியராக, கதாநாயகனாக, தயாரிப்பாளராக, டைரக்ஷனாக என்று பல்வேறு முகங்களை கொண்ட திரு பா விஜய் அவர்கள் இந்த படத்திற்கு திரை, கதை, வசனம் என்று உருவாக்கியிருக்கிறார். வருகின்ற 28ஆம் தேதி இந்த திரைப்படம் அகத்தியா திரை அரங்கத்தில் வெளிவர இருக்கிறது என்றும் தெரிவித்தார்கள். பாடலாசிரியர், நடிகர், இயக்குனர் பா விஜய் இயக்கத்தில் உருவாகியுள்ள அகத்தியா திரைப்படம் ஜீவா, அர்ஜுன், ராசி கண்ணா, ராதா ரவி, யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி, எட்வர்ட் மெல்டன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். தீபகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்திருக்கிறார். அவருடைய இசை இந்த படத்தில் தூள் கிளப்பும் என்ற ஒரு தகவலும் இப்போதே பரவியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திரைப்படம் வருகின்ற 28ஆம் தேதி பிப்ரவரி அன்று அனைத்து திரை அரங்கத்திலும் ஒளிபரப்பாக இருக்கிறது. தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய இந்தியா மொழிகளில் 800 திரையரங்கம், 800 திரையரங்கத்திற்கு மேலாக இந்த திரை அரங்கத்தில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருப்பதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள், இயக்குனர் பா விஜய், நடிகர் ஜீவா, நடிகை ராசி கண்ணா, ஒளிப்பதிவாளர் தீபக் குமார் ஆகியோர்கள் கொண்ட குழு இந்த நிகழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் தெரிவித்த நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் நமது செய்தியாளர்கள் தர, அதை நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் அவர்கள் இதனை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கிறார். யாரை கூப்பிட்டுருந்தோம், அவர் பிஸியாக இருந்தார். அர்ஜுன் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே என்ட்ரி வந்ததுலேருந்தே அவருடைய என்ன சொல்கிறது, அர்ஜுன் சாரை வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது, ஏன்னா நான் அர்ஜுன் சார்கிட்ட பாட்டு எழுதுறதே கஷ்டமான விஷயம். ஏன்னா அவருடைய டைரக்ஷன் நான் நிறைய படங்கள் நான் பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்படி அவர்கிட்ட பாடல் எழுதுறதே பெரிய வேலை, அவரை வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய வேலை. ஏன்னா அவருக்கு அது ஒரு நடிகராக மட்டும் இல்லை, சீனியர், அதை தாண்டி அவரே ஒரு நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணவர். அப்படிங்கிறதால செட்டுக்குள்ளே வரும்போதே சீன் பேப்பரை படித்தோன்னே இதுக்கு எந்தெந்த ஷார்ட் டிவிஷனு, இது ஏன் இத்தனை கேமரா இருக்குது, இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண நீ எந்த ஷார்ட்டை எங்கே போடுவேங்கிற கேள்விகள்லாம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம சரியான பதில் வச்சுருந்தோம்னா அவர் ஒரு கொஷின் பேப்பர் தான் விற்பார். ஆனால் அதை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்டை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ டே 1 முதல் நாள் தான் இந்த கொஷின் பேப்பர் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ நானும் தீபக்கெல்லாம் முதல்ல பேசி வச்சுப்போம், அர்ஜுன் சார் வராருப்பா, இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும், எல்லாத்துக்கும் தயார் பண்ணி வச்சுக்கணும்னு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமான விடை அவர் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளுடைய போக்கில் விட்டுருவார்.
ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு அந்த அந்த உங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த கதையினுடைய கோர் அந்த வேறு பகுதியில் அந்த அர்ஜுன் சாருடைய பாத்திரம் இடம்பெற்றிருக்கும். ரொம்ப அருமையாக வந்திருக்கும். ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப அந்த ஹைதராபாத்தில் கொஞ்சம் வரதாக இருந்தது, அதனால் அவரால் அங்கே கொஞ்சம் படப்பிடிப்பில் இருக்கார். ஸோ ப்ரீவியூ ஷோக்கு வரேன் இருக்காரு, சந்திக்கிறேன் அப்படின்னாரு பத்திரிகையாளர்களை. ஸோ அவருடைய அந்த மிகப்பெரிய பங்களிப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்றாரு, அதை சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாரு. பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்கு அதில். அண்ட் ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் வந்து நம்ம நாங்கள் அந்த டைமில் தான் இந்த விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஹாரர், த்ரில்லர், காமெடி, அப்புறம் அனிமேஷன், ஃபேண்டசி, ஆக்ஷன், ஸோ இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தரப்புல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி மெயினாக நான் இந்த கதையை ஏன் ஒத்துக்கிட்டேன்னா கிட்ஸ் மத்தியில் போய் இந்த படம் வந்து போய் சேரும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பார்த்துருப்பாங்க. அண்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். பேசும்போது அடுத்த படத்தை பற்றி சொன்னார். இது நான் இந்த மேடைக்காக சொல்லலை. ஜீவா ஒவ்வொரு வருஷமும் வேல்ஸ் ஃபிலிமில் ஒரு படம் நிச்சயமாக இருக்குது. அது ரெண்டாவும் மாறுறதுக்கு இல்லை. இந்த நம்ம ஏற்கனவே சீரு அப்படின்னு ஒரு படம் வேல்ஸ் ஃபிலிம் எடுத்தோம். அதில் நீங்கள் தான் ஹீரோவாக நடிச்சிங்க. அன்னிலிருந்தே நம்மளுடைய நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நட்பின் காரணமாக தான் இந்த படம் நமக்கு வந்துச்சு. இப்போது இன்னும் நல்ல நல்ல படங்கள் ஜீவாவை வச்சும் ஜெயம் ரவி வச்சு இன்னும் இப்போதைக்கு அதை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் சைன் பண்ணி வச்சுருக்கோம். கூடிய விரைவில் வருகிறேன். நன்றி. இதில் பேசிய இயக்குனர் ப. விஜய் அவர்களும் கதாநாயகன் ஜீவா அவர்களும் ஒளிப்பதிவாளர் இன்னும் பலரும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கின்ற டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய நிறுவனத்தில் பணியாற்றியது சுதந்திரமாக இருக்கிறது என்றும், இது ஒரு த்ரில் கொண்ட படம், இது பயமுறுத்தக்கூடிய பேய் கதையான இந்த கதையை பல செட்டிங் அமைத்து இதை 65 நாட்களுக்கு மேலாக VFX பணிகள் என்று சொல்லப்படுகின்ற தனியான எஃபெக்ட் கொடுத்து தொகுத்து வழங்கிய இந்த திரைப்படத்தை அவர் செலவை பார்க்காமல் எங்களுக்கு சுதந்திரத்தை வழங்கினார் என்று தெரிவித்தார். இந்த அகத்தியா திரைப்படத்தில் பல்வேறு புதுமைகளை புகுத்தியிருக்கிறோம் என்று இயக்குனர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் இறுதி காட்சிகள் ரசிகர்களை இன்ப அதிர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு காட்சிகளை அமைத்திருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த காட்சி பணிகளுக்காக டாக்டர் ஸ்டெர்ச் ரேஞ்சர்ஸ் உள்ளிட்ட ஹாலிவுட் படங்களுக்கு VFX பணிகளை மேற்கொண்ட முன்னணி நிறுவனத்திடமே வழங்கினோம். இந்த நிறுவனம் இறுதி காட்சியில் அனிமேஷன் கதாபாத்திரங்களுடன் கூடிய சண்டை காட்சிகளை பிரம்மாண்டமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்றும், அந்த காட்சி படத்தில் வலிமையும் புகழையும் இன்னும் த்ரில்லரையும் காட்சி சிறப்பாக சேர்க்கும் என்று திரு ப. விஜய் அவர்களும் படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கின்ற ஐஸ்வரி கே. கணேஷ் அவர்களும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் எஸ். அமீத் அவர்களும் இன்னும் சென்னை ரவி அவர்களும் தெரிவித்திருப்பதாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தெரிவித்து இதனை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை
தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூப் பகுதியில் நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போதும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்தியை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்